ஹலோ. இந்த இமேஜ் பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்னைக்கு என்னத்த பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இமேஜ்ல 2 பெர்சன் இருக்காங்க. ஃபேர் ஸ்கின், ஃபேர் ஹேரோட இருக்காங்க. அண்ட் பார்க்கறதுக்கு மென்டலி ரிட்டார்டட் மாரி இருக்காங்க. எஸ், இன்னைக்கு நம்ம டாபிக் ஃபினைல்கீட்டோனூரியா தான். ஃபினைல்கீட்டோனூரியா வந்து ஒரு இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம். ஸோ இது காமனானது அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ ஃபினைல்லலனைன் அப்படின்றது ஒரு அமினோ ஆசிட். இட் இஸ் அன் அரோமேட்டிக் அமினோ ஆசிட். அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, மோட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஆட்டோசோமல் ரெசெசிவ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டிஸார்டர்ஸ்ல இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம்ல மோட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஆட்டோசோமல் ரெசெசிவ் தான். ஸோ 25% சான்ஸ் ஆஃப் அஃபெக்டட் அண்ட் 25% நார்மல். 50% வந்து அன்அஃபெக்டட் கரியரா இருக்க சான்ஸ் இருக்கு. மெட்டபாலிசம்ல ஃபினைலலனைன் டைரோசினா கன்வெர்ட் ஆகணும். அதுக்கு தேவையான என்சைம் வந்து ஃபினைலலனைன் ஹைட்ராக்ஸிலேஸ். ஸோ அதுக்கு வந்து கேட்டலைஸ் பண்றது டெட்ராஹைட்ரோபைஆப்டெரின். இதுல 2 டெஃபிஷியன்சிஸ். ஒண்ணு ஃபினைல் அலனைன் ஹைட்ராக்ஸிலேஸ் டெஃபிஷியன்சி இருந்தாலோ, இல்ல டெட்ரா ஹைட்ரோபைஆப்டெரின் டெஃபிஷியன்சி இருந்தாலோ ஃபினைல் கீட்டனூரியா வரும். ஃபினைல் அலனைன் டைரோசினா கன்வெர்ட் ஆகுது. டைரோசின் ஃபர்தரா மெலானின், அதுக்கப்புறம் கேட்டகோலமைன்ஸ் லைக் நாரெபினெஃப்ரின் அண்ட் எபினெஃப்ரின், டோபமைன் இது எல்லாமே டைரோசின் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஃபினைலலனைன் டைரோசினா கன்வெர்ட் ஆகலனா, டைரோசின்லேருந்து வர ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வராது. அதனால தான் மத்த சிம்ப்டம்ஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் என்னன்னு பின்னாடி பார்ப்போம். இப்போ ஃபினைலலனைன் டைரோசினா கன்வெர்ட் ஆகல. அப்போ அதிக லெவல் ஆஃப் ஃபினைலலனைன் இருக்கும். அது ஆல்டர்னேட் பாத்வேல என்டர் ஆகும். அங்க டிரான்ஸாமினேஸ் அத கேட்டலைஸ் பண்ணி, ஃபர்தரா ஃபினைல் பைருவேட், ஃபினைல் அசிட்டேட் அண்ட் ஃபினைல் லாக்டேட் போன்ற ஃபினைல் கீட்டோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிடும். மேஜர் சிம்ப்டம்ஸ் என்னென்னன்னா, மென்டல் ரிட்டார்டேஷன், ஃபெயிலியர் டு வாக் ஆர் டாக், சீஜர்ஸ், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ட்ரெமர்ஸ், மைக்ரோகெஃபாலி, ஃபெயிலியர் டு க்ரோ அண்ட் ஃபினைலலனைன் டைரோசினா கன்வெர்ட் ஆகல. ஸோ மெலானின் ப்ரொடியூஸ் ஆகாது. அதனால டெஃபிஷியன்சி ஆஃப் பிக்மெண்டேஷன். ஃபினைலலனைன் ரொம்ப அதிகமா இருந்தா ஹைப்பர் ஃபினைல் அலனினேமியா வந்துரும். அப்போ ஃபர்தரா எந்த அமினோ ஆசிட்ஸையும் அது பிரெயின்க்குள்ளார என்டர் ஆக விடாது. அப்போ பிரெயினால சரியா புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண முடியாது. அதனால தான் மென்டல் ரிட்டார்டேஷன் அண்ட் ஃபர்தர் சிஎன்எஸ் சிம்ப்டம்ஸ் வருது. ஆல்டர்னேட் பாத்வேல என்டர் ஆன ஃபினைலலனைன் ஃபினைல் கீட்டோன்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுல இம்பார்ட்டன்ட் ஆனது ஃபினைல் அசிட்டேட். இது வந்து யூரின்ல வந்து எக்ஸ்கிரீட் ஆகும். அதனால தான் மவுசி ஓடர் இன் யூரின் வந்து வருது. இப்போ ஃபினைல் கீட்டனூரியால சிஎன்எஸ் டேமேஜ் இருக்கும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஏன் வரும் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு ரீசன் ஃபினைல் கீட்டோன்ஸ் லைக் ஃபினைல் அசிட்டேட்டோ, இல்ல பைருவேட்டோ, லாக்டேட்டோ கிடையாது. இதுக்கு உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது தான். இப்போ ஃபினைல் அலனைன் லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ அது பிரெயின்குள்ளார என்டர் ஆகுற அமினோ ஆசிட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு உள்ளார என்டர் ஆக விடாம செய்யும். ஸோ அதனால அமினோ ஆசிட்ஸ் உள்ளார போறதுனால பிரெயினால புரோட்டீன் சிந்தசிஸ் சரியா பண்ண முடியல. அதான் மெயின் ரீசன். புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்காதனால பிரெயின் டேமேஜ் வந்து கன்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். இதுக்கும் ஃபினைல் கீட்டோன்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஹைப்பர் ஃபினைல் அலனினீமியா தான் மெயின் ரீசன் ஃபார் சிஎன்எஸ் டேமேஜ் விச் அக்கர்ஸ் இன் ஃபினைல் கீட்டோனூரியா. லேப் டயக்னோசிஸ் ஆஃப் ஃபினைல் கீட்டோனூரியால ஃபர்ஸ்ட் பண்றது குத்ரீஸ் டெஸ்ட். நெக்ஸ்ட் ஃபெரிக் குளோரைட் யூரின் டெஸ்ட். அப்புறம் பிளட் ஃபினைல் அலனைன் லெவல்ஸ் ஆப்வியஸா எலிவேட்டடா இருக்கும். என்சைம் ஸ்டடீஸ், ஜெனடிக் மியூட்டேஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு ஸ்டடீஸ் பண்ணணும். அண்ட் டேண்டம் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இதுதான் குத்ரீஸ் டெஸ்ட். இதுல என்ன ஆகும்னா, பேபியோட ஹீல் பிரிக்லேருந்து எடுத்த பிளட்ட ஒரு பிளட் டிஸ்க் பேப்பர்ல வச்சுருவாங்க. இப்போ இந்த பிளட் டிஸ்க் பேப்பர ஒரு அகர்க்குள்ள வச்சுருவாங்க. இன்னொரு கண்ட்ரோல் அகர் இருக்கும். ஸோ இதில பிளட் டிஸ்க் பேப்பர் இதில இருக்கிறதுல ஃபினைலலனைன் லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பட் கண்ட்ரோல் அகர் பிளேட்ல வந்து ஃபினைலலனைன் லெவல்ஸ் வந்து நார்மலா இருக்கும். இப்போ ஃபினைலலனைன் லெவல்ஸ் வந்து அதிகமா இருக்கனால, பேஷண்ட்டோட பிளட் இருக்க அகர் பிளேட்ல பெசிலஸ் சப்டிலிஸ் அப்படின்ற பாக்டீரியல் குரோத் வந்து இருக்காது. பட் கண்ட்ரோல்ல பெசிலஸ் சப்டிலிஸோட குரோத் வந்து நார்மலா இருக்கும். பிகாஸ் அதில ஃபினைலலனைன் லெவல்ஸ் வந்து நார்மல் ஆர் லோவா இருக்கு. இது ஃபெரிக் குளோரைட் டெஸ்ட். ஸோ பேஷண்ட்டோட யூரின ஃபினைல் கீட்டனூரியா இருக்க பேஷண்ட்டோட யூரின் எடுத்து அதில ஃபெரிக் குளோரைட் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். அப்படி ஆட் பண்ணோனே யூரின் வந்து ப்ளூயிஷ் கிரீனா மாறிடும். ஸோ தட் திஸ் இண்டிகேட்ஸ் ஃபினைலலனைன் லெவல்ஸ் ஆர் ஹையர். இப்ப ட்ரீட்மெண்ட்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மெயின்ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து லோ ஃபினைலலனைன் டயட் குடுக்குறது தான். பட் டைரோசின் வந்து கம்மியா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ டைரோசின்லேருந்து வர மெட்டபாலைட்ஸ் வேணும்ன்றனால ஆர்டிஃபிஷியலா டைரோசின் நம்ம சப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். சாப்ரோடெரின் டைஹைட்ரோகுளோரைட் வந்து டெட்ராஹைட்ரோபயோப்டெரினோட ஒரு சப்ஸ்டிட்யூட். ஸோ இதுவும் டெஃபிஷியன்சி கேஸ்ல நம்ம வந்து குடுத்தோம்னா, இதுக்கும் ரிசல்ட்ஸ் வந்து நல்லாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க.